முதலமைச்சர் அதை ஒன்றும் காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் பேர் வைக்கல. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தான் வச்சார். இவர் தான் முதலமைச்சர், அவருடைய காலை உணவு திட்டம். ஆகையினால தன்னுடைய பெயரை தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தலை. ஆனால் இவர் இன்னும் அவரை முதலமைச்சர் நினச்சிக்கிட்டு அதை இன்னும் மறுக்கிற மாதிரி காமராஜருடைய பெயரை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். காமராஜர் பெயர் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே மத்திய உணவை கொண்டு வந்தவர், திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகியனால அந்த திட்டம் அவர் 2 பேருக்கும் தான் பொருத்தும். இது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை திட்டம் தான் சொன்னார். ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் சொல்லலை. ஆனால் ஏன் இப்படி மிரண்டு இப்படி பேர் வைக்கிறான்னு தெரியல. ஆனால் நாங்கள் அவங்களுடைய பெயர்களை எதையும் மாற்றலை. அதாவது பையை அடித்து பசங்களுக்கு கொடுக்குற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க பேர் அடித்து வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான பை இருந்தது. அதெல்லாம் அரசாங்கத்தில் அடித்த பை, அந்த பேரே இருக்கட்டும் கொடுத்துருன்ட்டார் தலைவர். இது தளபதி சொன்னார். அதே மாதிரி அம்மா உணவகன்றது அவங்க வச்ச பேர், அதையும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் அவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம். அந்த அரசியலில் வர்றவங்களுக்கு அது பெருந்தன்மை தேவை, அது இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தொடர்ந்து நம்ம வந்த திட்டங்கள் பெயரெல்லாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா நான் முதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணத்திலேருந்து விடியல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களிலும் பெயர்கள் மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களால ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியல. வேற என்ன பண்ணுறது? இருக்கிற திட்டத்தினுடைய பெயரையாவது மாற்றலான்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு பெருமை தரக்கூடியதல்ல. அதே போல பாத்தீங்கன்னா பேசுறவங்களை தொடர்ச்சியா கைது பண்றாங்க. குறிப்பா திமுக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதில் 2 வகை உண்டு. பேசுவதை சில நேரங்களிலே யாராவது கொஞ்சம் பேசினால் அதையெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணணும். எம்ஜிஆர் பிரிஞ்ச நேரத்தில் மதியழகன் தம்பி கே. கிருஷ்ணசாமி பேசினார். எம்ஜிஆர் ஒரு ஆணையிட்டால் கோபாலபுரம் போய் கருணாநிதி தலையை வெட்டி கொண்டு வந்து இங்கே வைப்பேன்னு சொன்னார். உடனே தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா கிராப் வெட்டுறது கூட தலை வெட்டிக்கின்னு வரணும், அவன் கிராப் வெட்டுறதை பற்றி சொல்லியிருப்பான், போயான்ட்டு போயிட்டார். அவர் அதை பற்றி நெக்லெக்ட் பண்ணிட்டார். அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுறதுனா அவன் இங்கே பேசலாம் தள்ளிட்டு போகணும். ஒவ்வொன்றுக்கும் பேச்சுக்கு எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணி தான் அதிலே தான் கவனம் இருக்க. இந்த மாதிரி சில்லற விஷயங்களில் தான் கவனம் இருக்க தவிர ஆட்சியினுடைய திட்டங்களில் எதுலேயுமே இது ஒரு புது திட்டத்தை அறிவித்து இதை நாங்கள் அமல்படுத்துகிறோன்னு ஒன்று காணோம் 6 மாதத்தில். அதே போல் பேருந்துகளுக்காங்க அரசு பேருந்துன்னு இருந்தது தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு மாற்றி கலர் மாற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அரசு பேருந்துகளில் நம்ம இருக்கும்போது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம்னு இருந்தது. அது இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் மாற்றிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம்னாலே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இது தமிழ்நாடுன்னு போடுற ஒரு பெரிய சாதனையா? அவங்க பார்ட்டியோட கலர்லேயே பேருந்தை மாற்ற போகிறாங்க. இப்போ பேருந்துக்கு கலர் கொடி கலர். இதெல்லாம் அவங்களுக்கு பெருமை தரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சிறுமை தான் தரும்.